ஆண்டவர் இவங்களுக்கு வாக்குப்படின கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதுக்கு அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து அந்த பாதையிலே நம்மளை நடத்துவதற்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு சில காரியங்களை நம்மளோடு கூட பேசுவார். ஆண்டவர் நம்மளை விட்டு விலகலை, ஆண்டவர் நம்மளை கைவிடலை. ஆனால் நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னா, நான் ஆண்டவரை கைவிட்டு இருக்கிறேன்னா, நான் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறேன்னா, சற்று நம்ம இந்த வேலையில யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதனால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்த வேண்டும். யோசுவா எழுதின ஆமேன் புஸ்தகமும் அதனுடைய 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீ சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனத்தெல்லாம் வழி நடத்திட்டு வர்றது சாதாரணமான ஒரு வேலை இல்லை. இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு வர்றதுன்றது சாதாரண வேலை இல்லை. ஒரு பெரிய பொறுப்பை யோசுவா தலைமையில விழுந்துருச்சு. யோசுவா அந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி வந்த பிறகு ஒரு பட்டணத்தை இவங்க முறியடிக்கிறாங்க. இந்த பட்டணத்தை முறியடிக்கும் பொழுது யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அதை முறியடிக்கும் போது அங்கே இருக்கிற எந்த பொருளையும் நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எப்போ நம்ம ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லுறோமோ அப்போ தான் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதை தான் பண்ணுவோம். இந்த ஜனங்களும் அப்படி தான் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிற சாபத்தீடான பொருளை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். இந்த திருடன் என்ன செய்வான்னா, திருந்திட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த திருடனை எங்கே விட்டாலும் அவனுடைய புத்தி எப்படி இருக்குன்னா திருட்டுத்தனமாக தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸ்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அவன் புத்தி எப்படி இருக்குது, திருட்டுத்தன புத்தியாக தான் இருக்குது. எங்கே போனாலும் அந்த புத்தி அவனை விட்டு மாறலை. ஒரு விலை உயர்ந்த தைலத்தை ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்து மேலே போடும் பொழுது அவன் புத்தி அப்பவும் மாறல. அப்போ என்ன சொல்கிறான், இதை விட்டுருக்கலாமேன்றான். அவன் தான் முதல்ல சொல்கிறான். அவனுக்கு அந்த மணி மைண்டட் இருக்குது. இப்படி சாபத்தீடானதை இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, இதில் ஒருத்தர் என்ன செய்கிறான், எடுத்துகிட்டு வந்துட்டான். இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, எழுந்திரு. இது ரொம்ப அவங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யுத்தம் பண்ணும்போது முதுகை காட்டி ஓடி வர அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. யுத்தத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா சாபத்தீடான இது ஏதோ ஒன்று நம்ம வைத்திருக்கிறோம். இப்படி தான் ஒரு வீட்டில் இருக்கும்போது நாங்கள் சொன்னோம். அவங்க அதில் கோச்சிக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அந்த படத்தை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. அதில் இருக்கிற படம் அந்த சொரூபமாக இருக்கிற படம் என்ன செய்யும், அது ஒரு விதமான ஒரு விக்கிரகத்தினுடைய கிரியை உள்ள ஒரு ஆவி. அது ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணும், அது பலவீனத்தை கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே இறந்தவங்க ஃபோட்டோ வைக்காதீங்க. இறந்தா என்ன செய்வாங்க, அவங்க மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள இன்னும் நம்ம புதுசாக பார்க்க போகிறதில்ல. அந்த சரீரமே அழுகி நாரி போய் நாற்றம் எடுக்குமே, இயேசுவுக்கே சொல்லி கொடுத்த மாதிரி நாற்றம் எடுக்குமே, 4 நாள் ஆச்சு என்ற மாதிரி சரீரம் மண்ணுனால் எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்பப்பட்டது. அந்த சொரூபத்தை வீட்டில் வைக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் அதில் இல்லை. இதை ஒருத்தருக்கு சொல்லும்போது அவங்க சபையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா என் கணவர் என்னோட கூட தான் வாழணும், அந்த ஃபோட்டோவில் தான் என் கணவர் என்ன செய்கிறாரு, வாழறாரு. பிசாசு என்ன செய்வான், அந்த மாதிரியான அந்த ஃபோட்டோக்குள்ளே புகுந்துருவான். இந்த பிசாசானவன் பொய்யனுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் என்ன பேசுவான், அந்த பேய் என்ன சொல்லுனா, நான் தான் உன் கணவர்னு சொல்லி பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கணவரெலாம் இருக்க மாட்டாங்க. பேய் அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளே வந்துடும். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள சாபத்தீடானது ஒன்று. உன் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி இருக்கிற தடை என்ன, சாபத்தீடானது ஏதோ ஒன்று நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லி, எழுந்துரு,
ஆமென். நீ ஜனங்களை எல்லாம் கூட்டி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமென், நீ பரிசுத்தம் பண்ணணும். ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆமென், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாளைய தினத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேராக அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நடக்கும்போது சாபத்தீடானது ஒன்றும் என்னை அணுகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பாராக. ஆமென். ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க மாட்டேங்குது? ஆமென். யோசுவாவுடைய ஆமென் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தால் ஆமென் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளங்களும் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவன் தீட்டானது ஒரு காரியமும் நம்மளிடத்துல இருக்காதபடி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அவன் இயேசுவை அறிந்து இருக்கிறோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். தீட்டானது ஒன்றும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவனுங்க இப்படி பண்ணுவானுங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சுதான் நீ தீட்டானது யாது ஒன்று எடுக்காதன்னு சொன்னார். சொல்லியும் கேட்கல, தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு சொருபத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அதை எடுத்துகிட்டு வந்து அவன் விற்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அதை தூக்கிட்டு வந்து பையில் தான் வச்சுருக்கான், யூஸும் பண்ணலை. சில காரியம் அப்படி தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் என்ன செய்கிறோம், தூக்கிட்டு வந்துடுறான். அது எப்படி ஆண்டவர் அந்த தீட்டு உள்ளே வந்த பிறகு கர்த்தர் உள்ளே வாசம் பண்ண முடியாது. தீட்டு உள்ளே இருக்கும்போது ஆண்டவர்னால அற்புதம் செய்ய முடியாது. இருள் உள்ளே இருக்கனால வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அந்த இருளை நம்மளை விட்டு நீக்கணும். இந்த தீட்டான சாபத்தீடான காரியங்களை நம்மளை விட்டு நீக்கணும். அவை எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் என்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், பரிசுத்தத்தை கொடுப்பார். இது வெறும் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கணும் என்றால், நல்ல கனவீனமான பாத்திரம் அல்ல, கனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். அதற்காக தான் நமக்கு பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம்னு ஒன்று நம்ம பெரிய பாவம் செய்கிறதுலாம் பரிசுத்தம் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்கிற எல்லாமே பரிசுத்தமற்றது தான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான காரியத்தில் கர்த்தர் நம்மளை நடத்த கிருபை தருவாராக. அதனால தான் யோசுவா விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் நாளைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வார். இந்த யுத்தமெல்லாம் நடப்பதற்காக தான் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லுகிறார். சில போராட்டங்கள் நமக்கு உண்டு. இந்த ஜனங்களை திரட்டிட்டு வரும்போது இந்த ஜனங்க முதுக காட்டி ஓடி வந்துட்டாங்க. இன்னைக்கு எதெல்லாம் நான் பின்வாங்கி இருக்கிறேனோ அதில் முன்னாடி நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அப்படி நீங்கள் முன்னாடி போக வேண்டும் என்றால், முன்னோக்கி என் வாழ்க்கையை பிரயாணத்தை நான் தொடர வேண்டும் என்றால், என் குடும்பத்தை முன்னோக்கி நான் நடக்கணும் என்றால், சாபத்தீடானது எதுவும் என் வீட்டில் அணுகாதபடி என்னை நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் மாற்றிக்கொள்ளணும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், சுத்திகரிக்கப்படுகிறவனாக இருக்கணும். வீட்டை பெருக்கிறோம், ஒட்டரை அடிக்கிறோம், இதெல்லாம் எதுக்கு க்ளீன் பண்ணுறோம், வச்சுட்டு உதறி போடுறோம். தலகாணி உரையை கூட நம்ம துவைச்சி போடுறோம். ஏன்? அது நாற்று எடுக்குது, படுத்து அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. அது போல தான் இருதயத்தை நம்ம சுத்திகரித்து வைக்கும்போது தான் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அசைவாடுவார், நமக்குள்ளே இருந்து செயல்பட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஒரு பெரிய வீட்டுல என்னென்ன பாத்திரம் அங்க இருக்கு? பொன்னு வெள்ளி. 2வது பாத்திரம் என்ன இருக்கு? அடுத்த பாத்திரம் மரமும் மண்ணும். பொன்னும் வெள்ளியும் நம்ம வீட்டு பாத்திரத்தில் இருக்கும். தங்கத்தில் இன்றைக்கி பாத்திரம் இல்லை. தங்கத்துலலாம் இன்றைக்கி யாரும் வரதட்சணை தங்கெல்லாம் கழுத்தில் போயிருச்சு. அதனால் பாத்திரத்தை உடைய கேட்டகரியில் வரலை. இப்போ ஒரு வீட்டில் என்ன இருக்குது? பொன் பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது.
மரமான பாத்திரமும் இருக்குது, மண்ணான பாத்திரமும் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே 4 வகையான பாத்திரத்தை பவுல் இங்கே சுட்டி காட்டுறாரு. எவ்வளோ அழகாக இன்டர்பிரேட் பண்ணுறாரு. ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஒரு சபையாக எடுத்துக்கலாம். அப்போ ஒரு சபைக்குள்ளே மண்ணான பாத்திரமும் இருக்குது, ஆமென், மரமான பாத்திரமும் இருக்குது, பொன்னான பாத்திரமும் இருக்குது, வெள்ளியான பாத்திரமும் இருக்குது. ஒரு சபைக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் ஒரே திசையெல்லாம் போக மாட்டோம். ஆதாம் இந்த பக்கம் போனால் ஏவாள் இந்த பக்கம் தான் போகிறேன்னு சொல்கிறான். அங்கே நன்மை தீமை அறியப்பக்க கனி இருக்குது, அங்கே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதாம் சொல்லும்போதும் ஏவாள் என்ன செய்கிறான்? இந்த பக்கம்தான் போவேன்றான். அப்போது இது தோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவோம். தோட்டத்துக்குள்ளே ஆதாமுடைய தோட்டத்துக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் அங்கே வச்சிருக்கிறாரு, மரமும் மண்ணுமான பாத்திரமும் வச்சிருக்கிறாரு. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? நம்ம கேட்டால் சொல்லுவோம், அது எப்படி ஆதாம் அது அனுசர், அது எப்படி ஏவாள் அதை இது பண்ண. நம்மளாக இருந்தால் ஃபஸ்ட்டே போயிருப்போம். ஆக்சுவலி ஏவாளோட நமக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் இருக்குது, மண்ணும் மட்டாருமான பாத்திரம் இருக்குது. இன்றைக்கி பொண்ணு கெட்டி கொடுக்கும்போதே என்ன செய்கிறாங்க? பாத்திரம் சட்டு முட்டுகள் எல்லாத்தையும் அனுப்பி விடுறோம். அதை வேற அந்த வரதட்சணையாக வர பாத்திரத்தை எடுத்து இப்படி சுற்றி வேற பார்க்குறான், ஏதோ சொட்டை விழுந்திருக்கான்னு. அவ்வளோ க்ளீனாக அதை என்ன செய்கிறான்? பார்க்குறான். ஏன் என் வீட்டில் என் பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணணும், அதனால் ஏதாவது அடிபட்டுருக்குதா, நல்ல வெயிட்டாக இருக்குதான்னு பார்க்குறான். ஒரு கடாய் இருக்குது, அந்த கடாய் வந்து சீதனமாக கொடுக்குறாங்க. அந்த கடாய் வந்து நார்மலாக இப்போ நான்ஸ்டிக்கில் இருக்குது, அது லைட் வெயிட்டில் இருந்தால் நமக்கு சமைக்கிறதுக்கு பெண்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது கூட எப்படி கொடுக்குறாங்கன்னா நல்ல வெயிட்டாக, ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் இருக்கிற கடாய் மாதிரி நல்ல வெயிட்டாக கொடுக்குறான் பொண்ணுக்கு. இதெல்லாம் எதுனா வீட்டில் அந்த பாத்திரம் இருக்கணும். நம்ம இப்படிப்பட்ட பாத்திரம்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட பாத்திரங்கள்லாம் வந்து கனத்துக்குரிய பாத்திரவைகளாக கொடுப்பதற்காக தான் இதை செய்கிறாங்க. இந்த பாத்திரம்லாம் குவாலிட்டியாக இருக்கணும். அதில் வேற சொல்லுவாங்க, நாளைக்கு உன் பிள்ளை வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. உன் பிள்ளை கல்யாணம் ஆகும்போது அது யூஸ் பண்ணும். அது கல்யாணம் ஆனாலும் அந்த பிள்ளை யூஸ் பண்ணாது. அது மேலேயே மூட்டை கட்டி என்ன இருக்கும், அந்த பழைய கோணி பையில் அந்த கோணி பை இத்து போகிற அளவுக்கு அந்த பாத்திரம் என்ன ஆகும், அங்கேயே தான் கிடக்கும். யூஸ் பண்ணாத பாத்திரம். எங்கள் வீட்டில் சில பிளேட்ஸ் இருக்குது. நான் போய் அதை எடுத்து நல்லா அழகாக இருக்கே, பிளேட்டில் ஆசையாக இருக்கும் அதில் சாப்பிட. இப்போ எடுத்தால் என் மனைவி எடுக்க விட மாட்டான். அது வந்து கெஸ்ட்டுக்கான். யாருக்கு? கெஸ்ட்டு. யாராவது கெஸ்ட்டு எங்கே வராங்க? வருஷத்துலேயும் எப்போயோ ஒரு நாள் வராங்க. அதுவும் அவசரத்தில் நம்ம அதை சில்வர் தட்டில் தான் கொடுக்குறோம். ஆனால் சொல்லுவோம், அதை எடுக்காதப்பா, அதில் கெஸ்ட்டுக்கு அங்கேயே வை. ஏன்னா அது கனத்துக்குரிய பாத்திரம். வசனம் அதை தான் சொல்லுது. அது வந்து அவங்க விருந்தாளிகள் யாராவது வந்தால் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய அழகான பீங்கா, அந்த கிண்ணம், அப்புறம் இந்த கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்குது, எப்படி அதில் பேக் பண்ணியிருக்கோ அப்படியே இருக்குது. ஏன்னா யாராவது வந்து அதை கொடுக்கறதுக்காக வச்சுருக்குறாங்களாம். அது யாராவது வரும்போது அறக்க பிறக்க அது மேலே, அதுவும் மேலே அது எங்கே கீழே இருந்தால் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னா கனத்துக்குரிய பாத்திரம். நம்ம வீட்லேயும் அப்படிப்பட்ட பாத்திரம் இருக்குது. சில பேர் செருப்பு கூட கனத்துக்குரியதாக வச்சுருக்கான், யூஸ் பண்ணவே மாட்டோம். புதுசாக வாங்கினாங்க, தேஞ்சு போயிருன்ட்டு அதை பார்த்து பார்த்து வச்சுருக்கிறான். எங்கள் வீட்லேயே கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், தேடலாம் இருக்கும். ஸ்க்ராட்ச் அது வந்து பல பலன்னு இருக்கும். அந்த செருப்பு போட்டால் அது வெளியே எங்கேயாவது போனால் தான் நான் போடுவேன். நீ எங்கே வெளியே போக போகிற? எங்கே போக போகிற? இஞ்சி போனால் 4 இடம் இந்த காய்கறி கடைக்கு போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம். அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். கனத்துக்குரிய பாத்திரம். கனவீனத்துக்குரிய பாத்திரத்தை பாருங்கள். சில பேர் கனவீனத்துக்குரிய பாத்திரத்தை கூட விட மாட்டான். அதை கூட என்ன பண்ணுவான், நான் அதை தட்டியாச்சு, அந்த சட்டியை தட்டியாச்சு நான் வச்சுக்கிறேன்னு வைப்பான். இப்படிப்பட்ட பாத்திரங்கள் நம்ம வீட்டில் இருக்குது. ஆண்டவர் சபையை வீட்டுக்கு அடையாளமாக சொல்லணும்னா நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். யோசுவா, நீ இவர்களை வழி நடத்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, இவங்களை பார்த்து கூட்டிகிட்டு போன்றார். இப்போ இவர் கூட்டிகிட்டு போகிற ஜனங்க கனவீனமான பாத்திரமும் இருக்குது, கனத்துக்குரிய பாத்திரமும் இருக்குது. இல்லை கனவீனமான பாத்திரத்துக்குரிய என்ன பண்ணிட்டான், சாபத்தீடானதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அங்கே தான் பரிசுத்தம் இல்லாமல் ஆகி போயிடுச்சு. ஒரு பாத்திரம் விளக்காமல் நம்ம போடுவோமா? ஒரு டீ பாத்திரத்தை நம்ம குடிச்சிட்டு விளக்காமல் போடுவோம். சில வீட்டில் 2 நாள் கழித்து விளக்குவாங்க, சில வீட்டில் 4 நாள் ஆகும், சில வீட்டில் அது டம்ளர் தூக்கி போடுற அளவுக்கு அது அங்கேயே தான் இருக்கும்.
அதான் கனவீனமான பாத்திரம். நம்மளே ஒரு சின்ன பாத்திரத்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? அது சரியில்லை அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரமும் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அறிவுபூர்வமானவனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், அறிவு இல்லாதவனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். தேவனை ஆராதிக்கிறவனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், தேவனை பற்றி அறியாதவனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகளிலே சில கனத்துக்குரியதும் சில கனவீனத்துக்குரியதும் இருக்குது. நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிற இந்த ஜனத்தை கூட்டி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நான் கனமுள்ள பாத்திரமாக நான் இருப்பேன் என்றால் நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். சில பாத்திரங்களை பார்க்குறோம், அது அடிக்கடி யூஸ் பண்ணுறனால அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? எடுக்கிற இடத்துல அதை நம்ம வச்சுருப்போம். ஒரு மிளகு டப்பாவோ ஏதோ ஒரு காரியத்தை அது என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல நம்ம வச்சுருப்போம். ஏன்னா அடிக்கடி அது எடுக்க வேண்டிய பொருள். எடுக்காத பாத்திரத்தை எங்கே வச்சுருப்போம்? கட்டில் கடி தான். நமக்கு இருக்கிற செல்ஃபு என்னதான் செல்ஃப் இருந்தாலும் அதை எடுக்கணும்ப்பா அப்படின்வாங்க, அது யூஸ் பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு கட்டில் கடியிலே கிடக்கும். அது கட்டில் கடியில் கடிச்சு ஒற்றை பிடிச்சி தூசி பிடிச்சி இப்படி வீடுகளில் நிரம்பி இருக்கிறத பார்க்குறோம். அது யூஸ் பண்ணுறல, கனவீனமான பாத்திரம். கர்த்தர் நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் மாற செய்கிறார். அதனால் என்ன சொல்லுகிறார் என்றால் பவுல் தீமோத்தேயுக்கு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு கனவீனமான பாத்திரத்தை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியமானது. தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி தான் நாங்களே பிளான் பண்ண எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு சுத்திகரிப்பு நமக்கு இருக்கணும். அப்படி வீடுகளிலும் சுத்தம் இருக்கணும். ஏன் வீட்டில் சுத்தம் இருக்கணும்னா, கர்த்தர் உலாவுகிற வீடு, ஆண்டவர் உலாவுகிற வீடு. சில நேரத்தில் இந்த டைனிங் ஹாலில் இந்த வீட்டில் அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு பைபிளே படிக்க தோணாது. எப்படி ஆண்டவர் இருந்தால் தானே அந்த இடத்துல இருக்க தோணும். இயேசு வீட்டில் பிரவேசித்தார்னு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன? இயேசு வீட்டுக்கு வருவார். இப்போ வரும்போது நம்ம வீட்டில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்போ கனவீனமான பாத்திரமாய் நம்மளை வைக்காதபடி கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மளை மாற்ற ஆண்டவர் போதுமானவர். அதனால தான் சுத்திகரிப்பு நம்ம இருதயத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு கோயிலில் வேலை செய்கிற ஒரு சாமியார் அவங்க கூட சொல்லலாம், 4 மணிக்கு காலையில் எழுந்துச்சி குளித்து போகிறார். நான் பார்க்குறேன் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்த இதெல்லாம் குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகிறார். ஆண்டவரை அறியாத ஜனமே அதை செய்கிறாங்க. கர்த்தரை அறிந்த நம்ம அட்லீஸ்ட் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. இந்த இருதயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் வாசம் பண்ணுவார். தன்னைத்தான் சுத்திகரித்து கொள்ளணும். இந்த சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு நாளும் வீட்டை சுத்திகரிக்கணும். ஒரு வெள்ளி காசு காணாமல் போன பிறகு அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி தேடுறா, அது கண்டுபிடிக்கப்படுது. ஆண்டவர் ஓமையாக அதை சொல்லியிருக்கிறார். அதே போல தான் இருதயத்தை நம்ம பெருக்கி இருதயத்தை சுத்தம் செய்து இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பும் போது வெளிச்சம் உண்டாகும். தொலைந்து போன காரியத்தை கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்வார். அப்போ ஏன் என் வாழ்க்கையில் அற்புதமும் என் எதிர்காலமும் எல்லா காரியமும் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது என்றால் தன்னைத்தான் சுத்திகரித்து கொள்ளல. என்னை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சட்டை துவைக்காமல் போடுவோமா? அழுக்க சட்டையை போட்டுட்டு போக முடியுமா? போக முடியாது. நல்ல ஒரு இடத்துக்கு போகிறோம், அது ஃபங்க்ஷன் டைம்லாம் சொல்லவே வேண்டாம். நம்ம எப்படி போவோம் நமக்கே தெரியும். சாதாரண உடை அணிந்து போவோமா? அப்போது அந்த ஒரு துணிக்கே ஒரு ஆடைக்கே ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்துக்கு அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு வேணும். நம்மளுடைய அவயங்களுக்கு சுத்திகரிப்பு வேணும். அந்த சுத்திகரிப்பு இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளமும் அதிசயங்களும் நடப்பதற்கு தடையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தடைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளுக்கு உடைத்து போடுவாராக. அவன் 2வது காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். எப்போ அவன் சுத்திகரிக்கப்படுகிறானோ அப்போ அவன் பரிசுத்தமாகிறான். பழைய ஏற்பாடில் பலி செலுத்துவதற்கு சில பலிகளை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? செலுத்தி தன்னை சுத்திகரித்து கொண்டு போவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம் இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம்.
நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்படுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்துவ வேண்டும் என்றால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். நம் கண்கள் சுத்திகரிக்கப்படணும். சிம்சோனை குறித்து தெரியும். அவன் அந்த பெண்ணை கண்டுன்னு வசனம் இருக்குது. அதை எடுத்து ஒருத்தர் பிரசங்கமும் பண்ணார். அவர் ஒரு பெண்ணை கண்டு அவன் பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவ தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர்னு. போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நியாயாதிபதிகளில் வாசிக்கும் போது தெரியும், சுத்திகரிப்பு இல்லாத ஒரு பாத்திரமாக விளங்குறான். ஆண்டவர் அவன் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய சுத்திகரிப்பு இல்லாததுனால அவன் 2 கண்ணு பிடுங்கப்பட்டு என்ன சொன்ன மடிந்து போனவனாய் காணப்பட்டான். நோக்கம் நிறைவேறலை. தேவ திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறலை. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் தடையாக இருக்கும் என்றால் தன்னைத்தான் சுத்திகரிப்பது ரொம்ப அவசியம். எப்பொழுதும் தன்னைத்தான் பாதுகாப்பது ரொம்ப அவசியம். இந்த சுத்திகரிப்பு இல்லாமல் தேவனுடைய பிரவேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த பரிசுத்தமும் இந்த சுத்திகரிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்லாதனால தான் சாபத்தீடானதை கொண்டு வந்துட்டான். அவர்கள் முதுகை காட்டி ஓடினார்கள் வசனம் இருக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் எதுக்கெல்லாம் பின் வாங்குறேனோ அதற்கு எல்லா விதமான காரியம் தன்னை சுத்திகரிக்காத ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன் என்பதுதான். என்னை நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருப்பேன் என்றால் எஜமானுக்கு உபயோகமானதாய் நான் காணப்படுவேன். எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம உதாரணமாக பார்த்தது போல அந்த வீட்டில் இருக்க பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும், கர்த்தர் என்னை யூஸ் பண்ணணும்னா தன்னைத்தான் சுத்திகரித்து பரிசுத்தமாகப்படும் போது எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறுவேன். இல்லைன்னா எஜமான் என்ன செய்வார், அந்த கழுவாத டம்ளர் கதை தான் தூக்கி வெளியே தான் வைப்பார். பாத்திரம் உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும். யாருக்கு? இயேசு கிறிஸ்து எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும். அப்போ என் சபையிலும் நம் உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும். எல்லாவற்றிலும் உபயோகம் உள்ள பயன்படத்தக்க ஒரு பாத்திரமா இருக்கணும். தேய்மானம் உள்ள பாத்திரமாய் இல்லை, கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் இல்லை, கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற என் தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். அதே போல எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நம் கனத்துக்குரிய பாத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பிறகு கர்த்தர் அந்த சாபத்திலே அவர்களை விட்டு நீங்க செய்து அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பட்டணத்தை நம்ம பிடிக்கணும். எதிர்காலத்தில் ஒரு பெரிய அறுவடையை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் என்றால் தன்னைத்தான் சுத்திகரித்து கனத்துக்குரிய பாத்திரமாய் நாம் நடக்கும்போது கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் நம் நடுவில் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அது நிச்சயமாய் செய்வார். அதை நாம் பார்க்கணும். அதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்றால் தன்னைத்தான் சுத்திகரிக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்ம மாறணும். தன்னைத்தான் சுத்திகரிக்காத எவனும் அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருப்பான். இந்த குஷ்டரோகிலாம் அந்த காலத்தில் வந்துருச்சுன்னா 7 நாள் அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அவங்கள தொடக்கூடாது, தீட்டு உள்ளவர்கள். அதனால தான் ஓடி வந்து அந்த குஷ்டரோகன் இயேசுவை பார்த்து கேட்குறான், உமக்கு சித்தமாக இருக்கும் என்றால் என்னை சுத்தமாக்கும், என்னை குணமாக்கும் சொல்லி கேட்கல, என்னை சுத்தமாக்கும். அந்த புண்கள் அவனை விட்டு நீங்கினாதான், அவன் சுத்தமாகப்பட்டாதான் ஊருக்குள்ளே அவன் வர முடியும். தீட்டு பண்ணவன் சொல்லி உலகம் அவனை தள்ளி வச்சிடும். இன்றைக்கு நம்ம அப்படி தள்ளி இருப்போம் என்றால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார்கள். அதே போல் 10 குஷ்டரோகி வருகிறாங்க. அதில் 10 பேர் சுகம் வருகிறான், ஒருத்தர் தான் நன்றி செலுத்த வருகிறான். 10 பேரும் சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஒருத்தன் தொடக்கூடாது, தீட்டு உள்ளவன். எப்படி அந்த 10 பேர் இயேசுவின் இடத்துல ஊருக்குள்ளே வந்தான்னு தெரியாது. இயேசுவை நோக்கி நம்ம போராடி வரும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தன்னைத்தான் சுத்திகரித்து கொண்ட பாத்திரம். நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். சில பேர் சுத்திகரிப்பை எப்போ வைப்பாங்க? இந்த இயர் எண்டில், இந்த முடிவு, இந்த வருடம் முடிவுக்கு முன்பாக சுத்திகரிப்பு கூட்டம்னு வைப்பாங்க. அது சுத்திகரிப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும்.
அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கணும். என்னை நான் சுத்திகரிக்கிறதுக்காகவே ஒரு டைமை ஒதுக்கணும். அதுதான் கனத்துக்குரிய பாத்திரமா உபயோகம் உள்ள பாத்திரமா மாறும். அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதனால எடுத்து பயன்படுத்த மாட்டார். அதனால பவுல் அழகா தெளிவாய் அந்த இடத்துல சொல்லுகிறார். பவுலுக்கு ஏற்றபடி அந்த இடத்துல சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வேளையில் நம்மளுடைய எதிரியாளியாகிய பிசாசானவன் நம்மளை விழ வைத்திருக்கலாம், எதிர்காலத்தை முடக்கி இருக்கலாம், அவன் மற்ற காரியத்தை தடை பண்ணி இருக்கலாம், வர வேண்டிய காரியத்தை தடை பண்ணி இருக்கலாம். கர்த்தர் உணர்த்துகிற காரியத்தை சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடையா இருக்கிறது. என்னன்னு கண்டுபிடிங்க. எனக்கு வர வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிறது, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, நான் வளர்றதுல ஏதோ ஒரு குறைவு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க. தன்னைத்தான் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் வேண்டும். இந்த பாத்திரத்தை விளக்கும் போது சில டைம் நான் பாத்திரம் விளக்குவேன், வீட்டில் விளக்கி கழுவி வச்சிருவேன். ஆனாலும் இன்ஸ்பெக்டர் வருவாங்க, வந்து அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு வச்சுட்டு போவாங்க. ஏன்னா ஏதாவது சோத்து பருக்கு அதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதில் வேற கண்டு வேற பிடிப்பாங்க. ஏன் உள்ள சுத்தமாக இருக்கா, கழுவுனா ஒழுங்காக கழுவுனானா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறதுக்கு செக்கிங் நடக்குது. எங்கள் வீட்டில் இன்ஸ்பெக்டர் வந்து அதை பார்த்துட்டு அதில் குறை இருந்தால் மறுபடியும் என்ன செய்வாங்க, செகண்ட் ரவுண்ட் அதை கழுவி நம்ம கொடுக்கணும். எதற்காக? உள்ள எதுவும் இருந்துடக்கூடாது. நம்மளே அப்படின்னு நினைக்கும் போது, நம் இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உபயோகம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாரே, அப்போனா நம் பரிசுத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அதான் இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நாளைக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இன்னும் பேசலாம், நமக்கு நேரம் முடிந்தது, கரெக்டான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பது. அதனால் நாம் ஏதாவது காரியத்தில் நமக்கு வர வேண்டிய காரியம் என்ன என்பது தடைப்பட்டு இருக்கிறோம். அதை சிந்தித்து பாருங்கள். ஏன் என்னால் ஜெபிக்க முடியல? ஏன் என்னால் வேதத்தை அதிக நேரம் உட்கார முடியல? ஏன் என்னால் மற்ற காரியத்தை செய்ய முடியல? ஏன் நான் தூண்டு போய் இருக்கிறேன்? கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ஏன் உபவாசிக்க முடியல? ஏன் ஆண்டவரோடு நெருங்க முடியல? ஏன் உலகத்தோடு நான் சாய்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஏதோ ஒரு குறை இருக்கு. உங்களை கனவீனத்துக்குரிய பாத்திரமா பிசாசானவா மாற்றி கொண்டு இருக்கிறான். சில பேர் நினைக்கலாம், நான் ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறேன், நான் செய்து கொண்டு தானே இருக்கிறேன். ஆமீன். எங்கள் வீட்டு பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஒரு சோறு பருக்க மாதிரி ஏதோ ஒன்று நம்ம இருதயத்துக்குள்ளே ஒட்டி கொண்டு இருக்கலாம். ஆமீன். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீடானது ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கு, அதை ரிமூவ் பண்ணு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். சமீப நாட்களில் ஒரு குடும்பத்தை நாங்கள் போய் பார்த்து சந்தித்தோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயாருக்கு பலவீனம். அந்த வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். அந்த தாயார் ஜெபிக்கும்போது அவங்க ஒரு படத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது பிசாசு அந்த படத்துக்குள்ளே குடியிருக்கு. நாங்கள் கேட்டோம், அது யாருன்னு. எப்போவோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ இறந்து போன அவரை டிராயிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இறந்து போன அவரை ஆர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிசாசு அதுக்குள்ளே இருந்து அவங்கள பலவீனப்படுத்துது. நம்ம சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியத்தை நாசுக்காக சொல்லிட்டு வந்தோம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் விடாதபடி சாபத்தீடானது அதில் இருக்கும்போது நம்மளை என்ன செய்யாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வளர விடாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை. இங்கே இருக்கிற மக்களோடைய ஜனத்தோடைய நமக்கு போராட்டம் இல்லை. ஆவியிலே நீங்கள் உயிர் பெற்று எழும்புவீர்கள் என்றால் ஆவியில தான் உங்களுக்கு போராட்டம். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று மாம்சத்துக்குரியதாக இருக்கணும், இல்லை ஆவிக்குரியதாக இருக்கணும். எது எனக்கு பலன் உள்ளதாக இருக்குது? ஆவியிலே நான் பலன் கொண்டவனாக இருப்பேன் என்றால் நான் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் நான் வாழ முடியும். மாம்சத்திலே நான் பலன் கொண்டவனாக இருப்பேன் என்றால் நான் மாம்சத்துக்குரியதை சிந்திப்பேன். இன்னும் நல்லா இந்த பில்டிங்கை பெருசாக கட்டணும், இன்னும் இந்த இடத்துல கார் பார்க்கிங் வரணும், அது வரணும், மாம்சத்துக்குரிய சிந்தனை. ஆனால் ஆவியின்படி நான் சிந்திப்பேன் என்றால் என் தேவன் செய்ய வல்லமை உடையவர், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர் சொல்லி ஆவியின் பலன் என்னை உற்சாகத்தின் பாதையில் என்னை நடத்தும். ஆமேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆமேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த ஜனங்கள் பின்வாங்கி வந்துட்டாங்க.
யுத்தத்துக்கு வந்த இந்த ஜனங்க, ஜெயிக்க வேண்டிய ஜனங்க, வெற்றியை பார்க்க வேண்டிய ஜனங்க, சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய ஜனங்க பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்? சாபத்தீடான சுத்திகரிப்பு அவங்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத காரியம் இல்லாததுனால இன்றைக்கு நமக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறேன் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய பலவீனமான காரியங்களில், என்னுடைய ஆசீர்வாதங்களில், மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உடையவராக இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை கனத்துக்குரிய பாத்திரம்